ஊடுருவல் அந்த ஒரு பேரை கேட்டாலே மும்பையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த கதைக்கு வந்து நமக்கு தேவையான கதாபாத்திரங்கள் மாசு ஹீரோ தான் பண்ண முடியும், சாதாரண ஆள் பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தை நீங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தமிழ் சினிமாவில் தெரியும், தெரியாது. தெரியும்னு சொன்னாலும் ஆபத்து, தெரியலன்னு சொன்னாலும் ஆபத்து. அதனால சப்ஜெக்ட் பேச மாட்டாங்க. நான் துணிஞ்சு இறக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை, உயிருக்கே தேவை வந்தாலும் பரவாயில்ல, இந்த படம் நான் பண்ணுவேன். ஜிஃப் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ இருக்கோம். மும்பையில் இவருடைய பேரை சொன்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்கான் டெம்பிள்லையும் இவர் எழுதிய பாடல் ஒழிக்காத நாளே இருக்க முடியாது. அண்ட் இவருடைய அடுத்த கதை என்னவா இருக்கும் அப்படின்றத இந்த உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் சைத்தன்யா சங்கரன் அவர்களோட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அடுத்து அவர் என்ன பண்ண இருக்காரு அப்படின்ற ஒரு பல எக்ஸைட்மெண்டான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளா நீங்க எந்த சேனல்லையுமே இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது. பட் நம்ம சேனலுக்கு இப்போ ஒரு இன்டர்வியூவாக வந்திருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாள் இந்த ஒரு மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு அர்த்தம் என்ன? மௌனத்துக்கு பின்னால ஒரு முக்கியமான படம். படத்தை பேர் வந்து ஊடுருவல். அதனால அந்த இது கொடுக்கல. இது வரைக்கும் எவ்வளவோ மூவ் பண்ணாங்க. நான் இது வரைக்கும் எந்த இதுவும் கொடுக்கலனால ஜிப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணி என்னுடைய நலன் கருதி இவங்க என்னென்ன பண்ணிருக்காரு, சார் யார், எப்படி என்ன அப்படின்றத விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தொடர்பு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்கிற செயல்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் சரி ரைட்டு வாங்க அப்படின்னேன். ஓகே. ஸோ இந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஊடுருவல் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்தால் மக்களுக்கும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ப்ராஜெக்ட்னா நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம்ல நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் வந்து சாதாரணமாக ஒரு போஸ்டர் ஒட்டுறவனா வந்தேன். இன்னைக்கு ப்ரொடியூசர், இயக்குனர், கதை ஆசிரியர், பாடல் ஆசிரியர், ஏன்னா இப்படி வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டு இருக்குது. படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அரைகுறையாக விட்ட படங்களை வந்து திரும்ப இருந்து மும்பையிலேருந்து வந்து இங்கே ஃபுல்லாக பண்ணி அதை ஜெயிக்க வச்சிருக்கேன். தோத்தும் போயிருக்கு. பெருமையாக சொல்ல தோத்தும் போயிருக்கு. ஜெயிக்க வச்ச படங்கள் நிறைய இருக்குது, தோத்த படங்கள் நிறைய இருக்குது. இதில் வெற்றி காணது மக்கள்கிட்ட தான் கொடுத்தோம். மக்கள் எனக்கு நல்லா தீர்ப்பை கொடுத்தாங்க. அதனால் தமிழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இந்த ஊடுருவல் படம் நான் வந்தேன். இது மும்பையில் நடந்த உண்மை சம்பவம். அந்த சம்பவத்தை மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் பிறந்த மண் இது, என்னை வளர்த்த மண் மகாராஷ்டிரா, மராத்தி. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே வந்து சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லா ஆக்டர்ட்டும் மெயினான ஆக்டர்ஸ் எல்லாருமே அதில் இருக்காங்க. அதேமாதிரி தமிழில் இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. தமிழில் நம்ம தெரியப்படுத்தணும், இந்த கதை இப்படி ஒரு கதை நடந்திருக்குன்னு சொல்கிறத வந்து உலக மக்களை வேண்டு பார்க்குற ஒன்று அந்த படம் இருக்கும். ஊடுருவல் அந்த ஒரு பேரை கேட்டாலே மும்பையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தை நீங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேட்கும் போது. ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கதையை பத்தி நான் சொல்ல முடியுமா? இது 25 வருஷ காதல் நடந்த உண்மையான சம்பவம். நான் இருந்து நடந்த கதை. அது வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை. அது இந்த கதைக்கு பாத்தியப்பட்ட ஒரு முக்கியமான நபர். அவரை தொடர்றதுக்கோ பேசுறதுக்கோ யாருக்கும் அந்த அளவுக்கு திறம்பாடோ திறமையோ உண்மையோ யார்ட்டும் இல்லை. அவர் செலக்ட் பண்ணது என்னைய. 25 வருஷத்தில் அவர் கொடுத்த வாழ்க்கை இன்ன வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கேன். இதுக்கிடையில் என் படம் எடுக்கிறதா தான் நீ தான் எடுக்கணும். இந்த மராத்தி மண்ணு உன்னை வரவேற்குது, அது நீ தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு அவர் கொடுத்த ப்ராமிஸ். நான் கொடுத்த ப்ராமிஸ். அதனால் அதுக்கிடையில் யார் போய் கேட்டாலும் அதை பற்றி அவர் சொல்லவும் இல்லை, அவர் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற ஆள். ஏன்னா எனக்கு ஒரு 45 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி அந்த கதையினுடைய இது தெரிஞ்சதுனால நான் அவரை பற்றி பேசும்போது அவர் என்கிட்ட உண்மையை சொல்லும்போது அந்த உண்மை வெளியே வரன்றதுக்காக தான் இந்த படமே நான் பண்ணுற முக்கியமான படத்தில். இது வந்து உலக மக்களுக்கு புரிந்து போய் கண்டிப்பாக சேரும். நம்பிக்கை மக்களை நம்பி தான் உட்காந்துருக்கோம். நடிகர் நடிகையோட மக்கள் நம்பி தான் உட்காந்துருக்கோம். அந்த கதாபாத்திரத்தை நடிகர்கள் வந்து இங்கே தேர்வு பண்ணியிருக்கோம். அதை தேர்வு பண்ணனால கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை கண்டிப்பாக செய்வேன். இப்போ இந்த படத்தை எந்த லொகேஷன்ல எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா மும்பைன்னு சொல்றீங்க, சென்னைன்னு சொல்றீங்க. அப்போ சென்னையில எடுக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? மும்பை ஆர் துபாய். சென்னையில எதுவும் இல்லை. சென்னையில் எதுவும் இல்லை.
காஸ்ட் அதெல்லாம் வந்து தேடிட்டீங்களா? காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்களா? பார்த்துருக்கோம், முடிவு இனிமேல் தான் பண்ணுவேன். ஓகே ஆயிருக்கு, 80% ஓகே ஆயிருக்கு, இனிமேல் பேசுவேன். ஆனால் அந்த கதைக்கு வந்து நமக்கு தேவையான கதாபாத்திரங்கள் மாஸ் ஹீரோ தான் பண்ண முடியும், சாதாரண ஆள் பண்ண முடியாது. ஒரு மாஸ் ஹீரோ வந்து ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 5 பேருக்கு போய் சேரணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப அணுகுமுறை பண்ணிட்டேன். இதில் வந்து பண்ணும்போது அவங்க இவங்கன்னு சொல்லி நம்ம அலைய விட்றாங்களே தவிர அவங்க பார்க்குறதுக்கு எந்த அனுமதியும் எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக கிட்ட நெருங்கிட்டோம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 5 மாஸ் ஹீரோஸ் கிட்ட கதையெல்லாம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றீங்க. ஸோ அந்த 5 மாஸ் ஹீரோஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் 3 பேர் நெருங்கி போயிட்டோம், இன்னும் 2 பேர் இருக்காங்க. நெருங்கின பிறகு அதிகாரப்பூர்வமாக கண்டிப்பாக அறிக்கை வெளியிடும். தமிழ் ஹீரோஸ் தானா? தமிழ் ஹீரோஸ். ஓ ஓகே. 25 இயர்ஸ் காதல் கதை அப்படின்னு சொன்னீங்க. அது யாரோடைய காதல்? உங்களுடைய வாழ்க்கையில வந்த யாராவது ஒரு நபரோட காதலா இல்ல? நபருடைய காதல் தான், இந்த படத்தினுடைய காதல். ஸோ இது கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியாவே இருக்க போதா இல்லை இதுக்குள்ள கிரைம் இருக்கு, கமர்ஷியல் இருக்கு, இல்லை அதாவது அது செய்யக்கூடிய எல்லாமே தரமானதாக கொடுக்குறோம். கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும். ஓகே ஓகே. இப்போ இந்த படம் எப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எப்போ ரிலீஸ் பண்ணலாம்? இந்த பிளான்லாம் பண்ணிட்டீங்களா? இது ஒரு 6 மந்த் இருக்கு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ எந்த வருஷம் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க? 2026 ஆறுல லாஸ்ட்ல. ஓகே ஓகே ஓகே. சென்னையில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஓகே. அது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உலக நாட்டு மக்களுக்கு போய் சேரணும். அன்னைக்கு டைம் போய் சேரும்போது, ஏன்னா இதில் வந்து இந்த கதை வந்து தெரிஞ்சவங்க உலக நாடு ஃபுல்லாக இருக்காங்க. இங்கேன்னு மட்டும் இல்லை, உலக நாடு முழுவதும் இருக்காங்க. அதில் சாதாரண ஆளுங்களால இல்லை, பெரிய பெரிய ஆளுங்க தான் இருக்காங்க. சின்ன ஓரளவுக்கு மீடிய ஃபேமிலிலாம் அதில் இருக்காங்க. இந்த கதை தெரிஞ்சவங்க இருக்க இது வரவேற்கிறதுக்காக நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதனால தான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக சொல்லணும். அதாவது உலக நாடு முழுவதும் ஷோ ரிலீஸ் பண்ணும்போது உலக நாடு முழுவதும் இந்த படம் தெரியும். ஸோ அப்போ உலக நாடுகளே இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த படத்தின் மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வர போறீங்க? நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல மனிதனை வந்து அவனை வந்து கெட்டவனா சித்தரிச்சு அவனை ஒரு கேங்கஸ்தா அறிவிச்சிருச்சு. அந்த மனிதன் உள்ள கதை தான் இந்த உண்மையான சம்பவம். நல்லவனா கெட்டவனான்னு சொல்றது தான் அதோடைய படம். லைஃப் சப்ஜெக்ட். அவருக்குள்ள நடந்த மௌன போராட்டம், அற போராட்டம், அவருக்குள்ள ஆயுத போராட்டம், எல்லா போராட்டத்தையும் சந்திச்சு இதுக்கிடையில் அவர் வாங்கின பேர் என்ன, அந்த பேர்ல நல்லவனா கெட்டனா என்றதை நிர்ணயிக்கிறது தான் இந்த படத்தினுடைய குறிக்கோளே. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த கதையை நம்ம எடுத்து படமா பண்ணணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை கொடுத்தது? தூண்டுதல்னா அவருடைய பழக நட்பு. அவர் சுற்றி உள்ள மராத்தியில உள்ள அத்தனை பேர்ட்டையும் நான் பழகினேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இருக்கு. அந்த விஷயங்களை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அது யாராலையும் செய்ய முடியாது, ஏன்னா அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. அந்த பர்மிஷன் அவர் 45 நிமிஷம் அவரை நான் சந்திச்ச பிறகு சொன்னார் ஒரே ஒரு விஷயம். நான் எவ்வளோ பேர் பார்த்தேன், இது வந்து பணத்துக்காக செய்வாங்க, அப்படி இப்படிலாம் பண்ணாங்க, நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன்னு சொன்னாங்க. நீ எதுவுமே இல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டது, ஆல்ரெடி சினிமாவில் இருக்க, சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கேன், ஹிந்தியில் மராத்தியில் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் இந்த பெரிய படமாக பண்ணுறது வாய்ப்பை உனக்கு நான் கொடுக்குறேன். இந்த பர்மிஷன் யாருக்குமே கிடையாது, முன்னே தவிர யாருமே எடுக்க முடியாது. ஆனால் அதே மாதிரி வாக்குறுதியை இன்றைக்கி டைம்லேயும் 25 இயர்ஸ் ஆச்சு, இது வரைக்கும் அவர் யாருமே பார்த்ததில்லை, யார்ட்டையும் பேசினதில்லை, முயற்சி பண்ணாலும் யாருக்கும் கிடைச்சதில்லை. ஆனால் இது வரைக்கும் அவர் போய் பார்க்காத ஆளில், சந்திக்காத ஆளில், அந்த குடும்பத்தார யாராவது போய் அவங்களை கேட்டபோது கூட சைத்தானியா தவிர மராத்தியில் இல்லை, மும்பை பட்டி தொட்டிலாம் தெரியும். சைத்தானியா தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, சைத்தானியா தான் பண்ணணும் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்த பிறகு அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது சொல்ல முடியாது. படத்தில் சொல்கிறேன். நிச்சயமா கண்டிப்பாக கதை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைங்களா? கரெக்டாக கதை 25 வருஷம் 30 வருஷம் ஆச்சு இந்த ரியல் இன்சிடென்ட் நடந்தது. ஆமாம். ஓகே. ஸோ இந்த கதையை நீங்கள் எப்போ கேட்க ஆரம்பிக்கிறீங்க அவர்கிட்ட இருந்து? உங்களுக்கு எப்போ தெரிய வருது? அந்த 30 வருஷத்துல 5 வருஷம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். முழுமையாக தெரியாமல் நல்லவனா கட்டமனா நம்ம சினிமாவில் கொடுக்கக்கூடாது. நம்ம நல்லதை கொடுக்கறது தான் சினிமா, கெட்ட விஷயங்களை கொடுக்குறது சினிமா இல்லை. ஏன்னா அவர் கேட்ட ஒரு வார்த்தைக்காக நான் இருக்கேன் இன்ன வரைக்கும். அந்த படத்துக்காக நான் சென்னை வந்ததே அந்த படத்துக்கு தான். இங்கே வந்து இடையில வந்து இப்போ கூட லைவ் பைலட் படம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனந்த பாபா வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.
நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் 2 weeks ஷூட் இருக்கு. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகும். அந்த படம் மக்களுக்கு மத்தியிலே எடுக்கணும். அதே மாதிரி நிகழ்த்தகவும் எடுக்கப்படும். அது நல்ல படம். ஊடுருவல் திரைப்படத்துல நிறைய பிரபலங்கள் நடிக்க போறாங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்? நீங்க சொல்ற அத்தனையும் உண்மை. பிரபலங்கள்ல திரைப்பிரபலங்கள் முக்கியமான ரோல்ல ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி அது வேலை நடந்துட்டு இருக்கு. 50 பேரா? 50 பேர். ஒரு மல்டி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இது ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து 2000 பேர் இருக்காங்க உள்ள. தமிழ்ல வேற, ஹிந்தியில வேற. ஹீரோ வந்து மெயினா மாசு ஹீரோக்கள் பண்றாங்க. அங்க உள்ள 2-3 ஹீரோக்கள் மாறுவாங்க. மாசு ஹீரோக்கள் ஒரு ஸ்டேட் மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு ஃபைட் மார்க்ல இருந்து எல்லாமே ஹாலிவுட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அப்ப ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அதிகமா இருக்குமோ? ஆக்ஷன் கண்டிப்பா நிறைய இருக்கு. 3 ஹீரோ இல்ல, ஒருத்தர் 2 பேர்ல 3 மெயின் ஹீரோ, மாஸ் ஹீரோ 3 பேருக்கும் 3 கதாநாயகி. இந்த 3 கதாநாயகிகளுக்குள்ள ஆக்ஷன் என்ன, சண்டை காட்சிகள் என்ன, அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, இவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைக்கு இடையில கொண்டு வர படம் இது நல்ல படம். ஆனால் தீவிரவாதத்தை வளர்க்குற படம் இல்லை. மக்களுக்கு நல்லதை சொல்லணும். இப்படி ஒரு மாமனிதர் இருந்திருக்கானா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கேட்ட வார்த்தைக்காக அவருடைய ஆயுள் முடிய போகிற தேதி இன்னைக்கோ நாளைக்கான்னு இருக்கார். அவர் சொன்ன வார்த்தை, என் ஆயுளுக்குள்ள அந்த படத்தை நீ எடுப்ப, நான் பார்ப்பேன், கண்ணை மூடுவேன், அதுக்கடையில் எனக்கு இறப்பே இல்லை. இந்த படத்துல என் வாழ்க்கையை நீ சொல்ற, நான் நல்லவனா கெட்டவனா நான் பார்த்துட்டு சாகணும்னு சொன்னது ப்ராமிஸ் அடிப்படையில் தான் நிற்கிறேன். இப்போ ஒரு சுச்சுவேஷன் அதான் நெருக்கி பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் சார். ஸோ சீக்கிரமாக நீங்கள் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். அண்ட் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஆனந்த் பாபு சாரை வச்சு லைஃப் பைலட் அப்படின்ற ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் 2 months ரிலீஸு. அதாவது ஆனந்த் பாபு இது வரைக்கும் கேரக்டர் ரோல் பண்ணா. நாங்கள் வந்து கேட்டேன், ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவும் நாகேஷ் அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸ். சரி, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நானும் ஆனந்தும் க்ளோஸுங்க. ஆனந்த் பாபு நானும் க்ளோஸ், 2 பேருமே க்ளோஸு. 2 பேரும் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் கேட்டேன். ஏர்போர்ட்டில் வச்சு தான் பேசுகிறோம். ஏர்போர்ட்டில் நானும் வெளியூர் போகிறேன், அவனும் வெளிநாடு போகிறான். 2 பேரும் வெளிநாடு போகும்போது பேசினேன். எனக்கு ஹீரோ பண்ணுறியா அப்படின்னா, டேய் நீ வேறா எடுபடம் தானா அப்படின்னாப்புல. பண்ணுறேன், அது என் சொந்த கதை. சென்னையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எப்படி வாழ்ந்தேன், வாலிபமானேன். அதாவது என் ஃபாதருடைய சப்ஜெக்ட்டு என் சப்ஜெக்டை வச்சு பண்ணுறேன். முழுமையான அதுவும் லைஃப் சப்ஜெக்ட் தான். உங்களுடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எல்லா படங்களுமே வந்துட்டு மோஸ்ட்லி உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களே, ஏன் இந்த ஆர்வம்? பொய்யான விஷயங்கள் வேணாம, கற்பனையை சொல்லி கலகப்படுத்த வேணாம. ஏன்னா நம்ம கற்பனையை சொல்லி கலங்கப்படுத்துறது நமக்கு எனக்கு பிடிக்கல. நேரடியாக நம்ம கொடுத்தோம்னா அதில் கொஞ்சம் கற்பனை சேர்க்கலாம். கற்பனை சேர்த்து கொடுக்கும்போது மக்கள்கிட்ட எடுபடுற மாதிரி கொண்டு போகலாம். இப்படி பார்க்குற மக்கள் இப்படி இருக்காங்க, மக்கள் மத்தியில் நம்ம இருக்கல, இந்த மக்களுக்கு இதான் எடுபடும், இது இப்படி தான் பண்ண முடியும், இந்த மாதிரி கொடுத்தா அவங்களால எடுத்துக்கொள்ள முடியும். ரொம்ப கமர்ஷியலாக கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்தாலும் மக்கள் இப்போ ஏற்றுக்கிறத காரணம் என்ன? கதையை பார்ப்பாங்க. மக்கள் முன்ன மாதிரி இல்லை. முன்னாலும் பிரம்மாண்டத்தை பார்த்தாங்க, இப்போ பார்க்கல. இப்போ ஒரு 1 year பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு சினிமா. 1 year எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. கதை கொண்ட படத்துக்கு நல்ல மரியாதை இருக்கு. அதனால தான் இந்த படங்கள் நான் பண்ணுறது நம்ம எப்போவுமே நான் லைவாக தான் கொடுத்துருக்கேன். சென்னையில் பண்ணும்போது சரி, ஹிந்தியில் பண்ணும்போது சரி, லைவாக இருக்குன்னு தான் கேட்பேன். எனக்கு லைவை கொடுத்தான். ஏன்னா குருநாதர் வந்து அவரோட பிளெஸிங் நிறைய இருக்கு. ஏன்னா யாரோ கற்றுக்கிட்டாங்க அவர்கிட்ட 6 வருஷம் 60 வருஷம் 20 வருஷம்லாம் 5 வருஷம்லாம் இருந்தாங்க. நான் 6 மாதத்தில் அவருடைய தூரமாக இருந்த பார்த்தா பார்வை என்னை கவனிச்சார். நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் குருநாதர். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ படம் ஹிந்தி படம் நீ பண்ணுற, நான் பார்ப்பேன், நான் ஷூட்டிங்கு நான் வருவேன். அதே மாதிரி வந்தார். எப்படி வந்தாருன்னு கேட்டால் ஆச்சரியப்படுங்க நீங்கள். ஒரு லைட் பாயா வந்தார். ஐ சைத்தானியா அப்படின்னாரு. ஐ சைத்தானியான்னு சொன்ன சார், என்ன சார் நீங்களா? நீ பண்ணுவேன் நான் வருவேன் வந்தனா. ஆனால் அந்த படம் ஜெயிச்சுது. நான் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை அது, ஆனால் படம் ஜெயிச்சுது.
எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம அதிகம் சொல்றதில்ல. அதுக்கப்புறம் ஆனந்த பாபுன்னு இதை ஒத்துக்கிட்டு நான் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வாரம் ஷூட்டிங் இருக்குது. முடிச்சோன்னா இன்னொரு 2 months ரிலீஸ். போஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சோடனே ரிலீஸ் ஆகிடும். அந்த படம் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் எப்படியே நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி படம் கொடுத்துருக்காரு, அந்த சப்ஜெக்ட் அதே மாதிரி. அடுத்து பண்ணுறது மிக பிரம்மாண்டம். ஊடுருவல் மிக மிக பிரம்மாண்டம். உலக மக்களை வேந்து பார்க்கக்கூடிய படம் இது. ஆனால் இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தமிழ் சினிமாவில் தெரியாது. தெரியும் சொன்னாலும் ஆபத்து, தெரியலன்னு சொன்னாலும் ஆபத்து. அதனால சப்ஜெக்ட் பேச மாட்டாங்க. நான் துணிஞ்சு இறங்கியிருக்கேன். இதில் என்ன பிரச்சனை, உயிருக்கே தேவை வந்தாலும் பரவாயில்ல, இந்த படம் நான் பண்ணுவேன். அதுக்காக என் டீமு, என் தம்பி கார்த்திகை ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அது இல்லாமல் நிகழ்த்தகவே அவன் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கான். அது மாதிரி என் தம்பி ஆகாஷ் ப்ரொடக்ஷன் மேனேஜரு மாதிரி ஒரு டீமாக நாங்கள் பெரிய டீமாக இருக்கோம். இந்த டீமே சாதிக்கணும் அந்த படத்தை. அது ஒரு வெறியா. ஏன்னா அந்த கதையை ஊடுவல் சாதாரணமாக ஒரு சென்னை மக்கள் நடிகர் சைடு ஆர்டிஸ்டை கேட்டால் கூட சொல்லுவாங்க ஊடுருவல் சைத்தன்யா. நோ சைத்தன்யா அவர் தான் பண்ண முடியுது, வேறு யாரும் பண்ண முடியாது. லைவாக பார்த்தேன், லைவாக நடந்த சப்ஜெக்ட். நான் இருந்திருக்கேன் 3 மாதம். அதனால் அந்த கதையை பற்றி முழு அம்சம் தெரிஞ்சனால தான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து ஆனந்த பாப்பனை கூப்பிட்டு பண்ணுறேன். ஆனந்த பாப்பனை எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் கூப்பிட்டு பண்ணுறேன், இந்த கதைக்கு நீ சேருவேன், இது எங்கள் அப்பா என்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல. இது அப்பா கதை மாதிரி இருக்கு. ஆமாண்ணா அப்படின்னு. அப்பா கதை தானே, சரி அவன் பண்ணுடா, அப்பாவுக்கு நான் ஒன்றும் பண்ணலடா, நான் பண்ணுறேன்னான்னு சொல்லியிருந்தேன். அந்த படம் அது நல்லா போயிட்டு இன்னும் 2 வாரத்தில் முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சோன்னா 2 மாதம் ரிலீஸ் ஆகுது. நானும் நம்ம பேச ஆரம்பிச்சதுலேருந்து சரி முழுமையாக உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஊடுருவல் இந்த ஒரு கதைக்கான சொந்தக்காரர் என்னுடைய நெருங்கிய நண்பர். இப்போ வந்து அவருடைய லாஸ்ட் டேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்காரு. எப்போதும் எதுவும் நடக்கலாம், ஆனால் நான் போகிறதுக்குள்ள படத்தை வந்து பார்த்துடணும் ஒரு தடவையாச்சும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப அனானிமஸாகவே இருக்கு. அதாவது இப்போ யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி, யார் அந்த நபர் அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. ஸோ அவர் யார் அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது சொல்ல முடியாத விஷயம், மக்கள் சொல்லுவாங்க. சரி, ஓகே. எனிவேஸ், உங்களுடைய லைஃப் பைலட் ஃபிலிமும் அண்ட் ஊடுருவலும் வரப்போகிற நாட்களில் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரொம்ப எஸ். ஸோ இதே மாதிரி மீண்டும் அடுத்த ஒரு பெரிய பிரபலத்தோட ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சேனல் ஜிஃப் ப்ரொடக்ஷன்ஸ்.